வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் HDFC லைஃப்ல இருந்து கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீம் ப்ளஸ், பழைய ப்ராடக்ட் சுப்ரீம், புதுசான ப்ராடக்ட் சுப்ரீம் ப்ளஸ், இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற பாசிட்டிவான விஷயம், நெகட்டிவான விஷயம், புதிய ஃபீச்சர்ஸு, யாருக்கு சூட்டபுளாக இருக்கும், ப்ரீமியம்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு பையிங் டிசிஷன் எடுக்கிறது கூட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அட் த எண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள், ஹைப் பண்ண மறந்துடாதீங்க, அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காச்சும் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்க்கு கன்சல்டிங் தேவைன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட ஒரு ஒண்டர்ஃபுல்லான டீம் இருக்குது. 100% ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸ் அசிஸ்டன்ஸ் எங்கள் சைடில் நாங்கள் கொடுப்போம். ஆல்ரெடி எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். HDFC லைஃபோட பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன் பை ஒன் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் என்னெல்லாம், அதில் இருக்கிற மீனிங் என்ன, எந்த வேல்யூ உங்களுக்கு பெஸ்ட்டான மெட்ரிக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஒரு கம்பெனிக்கு 95% இருக்குன்னா, 100 கிளைம்ஸ் வருதுன்னா அதில் 95 கிளைம்ஸ் செட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு நல்ல லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு 97%க்கு மேலே கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கணும். ரெண்டாவதாக எமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ. எமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஒரு கம்பெனிக்கு எக்ஸாம்பிளுக்கு 95% இருக்குன்னா, அவங்க 100 கோடி கிளைம் வருது அப்படின்னா அந்த டைமில் 95 crore செட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு 95%க்கு மேலே எமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருந்தாலே ஒரு நல்ல எமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது அர்த்தம். கம்ப்ளைண்ட் வால்யூம்ஸை பொறுத்த வரைக்கும் 10,000 கிளைம்ஸுக்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஒரு 3 கம்ப்ளைண்ட்ஸு கீழே இருந்துச்சுனாலே அது ஒரு நல்ல கம்ப்ளைண்ட் வால்யூம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிக்கும் கிளைண்ட்டுக்கும் ஏதாச்சும் டிஸ்பியூட் இருக்கா, கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு மெஷர்மெண்ட்டு. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான மெட்ரிக். நாலாவதாக சால்வன்சி ரேஷியோ. IRDAI ரெகுலேஷன் படி ஒரு கம்பெனிக்கு 1.5 சால்வன்சி ரேஷியோவாக இருக்கணும். அதோட அர்த்தம் என்னென்னா, ஒரு கம்பெனிக்கு ₹1 டெப்ட் இல்லை ஆப்ளிகேஷன் இருக்குதுன்னா அவங்கக்கிட்ட 1.5 ரூபீஸுக்கான அசெட் இருக்கணும். ஸோ இதான் வந்து IRDAI ரெகுலேஷன். ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 1.5க்கு மேலே சால்வன்சி ரேஷியோ இருந்தாலே அது ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அஞ்சாவதாக நம்ம கம்பெனியோட பிஸ்னஸ் வால்யூமை நம்ம பார்க்கணும். அது ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம மேலே சொன்ன 4 மெட்ரிக்ஸ்லையுமே ஒரு சின்ன கம்பெனி, புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு கம்பெனி வந்து நல்ல வேல்யூ கொடுக்கலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட நம்பர் ஆஃப் பாலிசிஸ் கம்மியாக இருக்கும், பிஸ்னஸ் வால்யூமும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க பெட்டராக பண்ண முடியும். பட் ஒரு பெரிய கம்பெனி அதை பண்ணும்போது தான் அந்த ஆப்ரேஷன் ஸ்மூத்தாக இருக்குது, லாங் டேர்முக்கு நல்லபடியாக அவங்களோட கிளைம்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எப்போதுமே ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதோட பிஸ்னஸ் வால்யூம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன கம்பெனியில் போயிட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் இருக்கும். பட் லாங் ரனில் அவங்க எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸ்க்ரீனில் நீங்கள் HDFC லைஃப் இன்சூரன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸோட வேல்யூஸ் பார்க்கலாம். ஸோ இது ஓவராலாக ஒரு நல்ல ஹோல்சமான பெர்ஃபார்மன்ஸ் இவங்க HDFC லைஃப் கொடுக்குறாங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட் வால்யூம் பாருங்கள், 1.33 கம்ப்ளைண்ட்ஸ் தான் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ இது ஒண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் HDFC லைஃப் சைடில் இருந்து. கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீம் ப்ளஸில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஆப்ஷன். லைஃப் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு டெத் பெனிஃபிட் வந்துடும், கூடவே ஆக்ஸலரேட்டட் டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் வந்துடும். ஆக்ஸலரேட்டட் டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு இண்டிவிஜுவல் இந்த லைஃப் ஆப்ஷன் எடுக்கும்போது அவங்களோட 80வது வயசுக்குள்ளாடி ஒரு டெர்மினல் இல்னஸ் வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த டெர்மினல் இல்னஸ் என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, 2 இண்டிபெண்டன்ட் டாக்டர்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் வந்து 6 மந்த்ஸுக்கு மேலே சர்வே ஆக மாட்டாங்க அப்படின்னு அவங்க சர்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதை டெர்மினல் இல்னஸ்ன்னு கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற அந்த கவர், டெர்மினல் இல்னஸுக்கான கவரை வந்து அவங்க இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 crore ஒரு இண்டிவிஜுவல் கவர் எடுத்திருக்காங்க, ஒரு 20 lakh ரூபி அவங்க இந்த டெர்மினல் இல்னஸ்க்காக சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு டெர்மினல் இல்னஸ் டிடெக்ட் ஆன உடனே அந்த 20 lakh ரூபி இமீடியட்டாக அவங்க ஃபேமிலிக்கு அல்லது அவங்க இண்டிவிஜுவலுக்கு போயிடும் உயிரோடு இருக்கும்போதே. அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 80 lakh ரூபிக்கு அவங்க ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது வந்து மேக்ஸிமம் 2 crore லிமிட்டும் அண்ட் 80 இயர்ஸுக்குள்ளாடி தான் இந்த டெர்மினல் இல்னஸ் டிடெக்ட் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது லைஃப் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவதாக வந்து லைஃப் ப்ளஸ் ஆப்ஷன் சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு பேசிக் டெத் பெனிஃபிட் வந்துடும், கூடவே இந்த டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் வந்துடும் அண்ட் ப்ளஸ் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் வரும். ஸோ இந்த ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா கவர். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும், அப்படின்னா பேஸ் கவர் வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் கவர் ஆகாதா அப்படின்னு கிடையாது. இந்த டெத் பெனிஃபிட் அப்படிங்கிறது எனி கைண்ட் ஆஃப் டெத் உங்களுக்கு கவர் ஆகும். பட் இது வந்து அடிஷ்னல் ஃபியூச்சர், யாராச்சும் அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க ஃபாரின் கண்ட்ரிஸு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ப்ரானாக ஒரு இண்டிவிஜுவல் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆக்சிடென்ட் கவர் அவங்க எடுக்கும்போது ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து நார்மலான ஒரு நேச்சுரல் டெத் வரும்போது அவங்களுக்கு டெத் பெனிஃபிட் கிடச்சிடும்.
பட் ஒரு ஆக்சிடென்ட்னால உங்களுக்கு ஒரு டெத் வரும்போது அந்த டெத் பெனிஃபிட் கவர் கூடவே ஆக்சிடென்டலுக்காக ஒரு கவர் சூஸ் பண்ணிட்டாங்க, அதுவுமே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு 1 crore கவர் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து 20 lakh ரூபி டெர்மினல்னஸ்க்காகவும் இன்னொரு 20 lakh ரூபி அடிஷ்னலாக ஒரு ஆக்சிடென்டல் கவர் சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு நேச்சுரல் டெத்துனா 1 crore அவங்க ஃபேமிலிக்கு போயிடும். பட் ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னா 1 crore ப்ளஸ் அந்த 20 lakh ரூபி ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டுக்காக சூஸ் பண்ணாங்க இல்லையா, அதுவும் சேர்த்து 1 crore 20 lakh ரூபி அவங்களுக்கு ஃபேமிலிக்கு போகும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆக்சிடென்டல் கவர் ஒர்க் ஆகுது. இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன், லைஃப் ப்ளஸ் ஆப்ஷன். மூணாவதாக வந்து லைஃப் கோல் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து அவங்க ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் லைஃப் கவர் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore அவங்க பாலிசி எடுத்திருக்காங்கன்னா ஒரு 30 இயர்ஸில் வந்து கம்மியாகிட்டே 40, 50 இயர்ஸ், 60 இயர்ஸ் அப்படி கம்மியாகிட்டே போகும். ஸோ இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஒரு லோன் எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர ஜெனரலான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போது கண்டிப்பாக இது தேவை கிடையாது. இப்போது இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற பேசிக்கான ஃபீச்சர்ஸ், அடிஷ்னலாக ப்ரீமியம் பே பண்ணி நீங்கள் பை பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட். இது வந்து இன்பில்ட்டாகவே அவங்க கொடுத்துட்றாங்க. ஒரு இண்டிவிஜுவல் வந்து மேரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 50% சம் அஷ்யூர்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 crore எடுக்கிறாங்க, மேக்ஸிமம் வந்து 50 lakhs வரைக்கும் அவங்களோட சம் அஷ்யூர்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஃபர்ஸ்ட் கிட்டுக்கு வந்து 25%, மேக்ஸிமம் கேப் வந்து 25 lakh ரூபி. செகண்ட் கிட்டுக்கு வந்து 25%, மேக்ஸிமம் கேப் வந்து 25 lakh ரூபி. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா அந்த லோனுக்கு 50% சம் அஷ்யூர்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து மேக்ஸிமம் 50 lakh கேப். ஸோ இது வந்து லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஒரு இண்டிவிஜுவல் வந்து யங் ஏஜில் பாலிசி எடுக்கும்போது அவங்களோட லைஃப் ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சம் இஷ்யூட வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் சப்ஜெக்டட் டு அண்டர் ரைட்டிங் டீம் தான். இப்போது ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து இன்பில்ட்டாக உங்களுக்கு வந்துடுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா உங்களோட பாலிசி கவர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் கடைசி 5 இயர்ஸும் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ இன் பிட்வீன் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் அது வரைக்கும் கட்டின மொத்த ப்ரீமியத்தையும் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் வந்து இந்த ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட் அப்படிங்கிறது. இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு லிமிட்டட் பேலையும் லைஃப் கோல் ஆப்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு கிடையாது. சில பேர் வந்து இந்த ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட்டையும் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷனையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட்டுங்கிறது இன்பில்ட்டாக வருது. பட் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணணும். அது எந்த மாதிரி ஒர்க் ஆகும்னா நீங்கள் இயர்லி ப்ரீமியம் பே பண்ணிருக்கீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவல் வந்து 70 வருஷம் வரைக்கும் பாலிசி எடுத்திருக்காங்க. பட் அவங்க அவுட்லீவ் பண்ணிட்டாங்க, 70 வயசு தாண்டி வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெச்சூரிட்டி எதுவுமே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில பேருக்கு மெச்சூரிட்டி தேவைப்படும்னு யோசிக்கிறவங்க இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரெகுலர் ப்ரீமியோட எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணுவீங்க. அந்த மாதிரி பே பண்ணி 70 வயசுக்கு மேலே நீங்கள் அவுட்லீவ் பண்ணி மெச்சூரிட்டி வரும்போது அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் கட்டின மொத்த ப்ரீமியத்தையும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட். ஸோ இதான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷனில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணணும், உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். பட் ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட்டில் இன் பிட்வீன் நீங்கள் வந்து சரண்டர் பண்ணலாம். அப்படி சரண்டர் பண்ணும்போது உங்களுக்கு மொத்த ப்ரீமியம் ரிட்டர்ன் பண்ணி உங்களுக்கு எக்ஸிட் வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதான் ரெண்டையும் டிஃப்ரெண்ட். இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் பேரண்ட்ஸுக்காக ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பேரண்ட் செக்யூர் ஆப்ஷன், ரெண்டாவது பேரண்ட் ப்ரொடெக்ட் கேர். இந்த பேரண்ட் செக்யூர் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு எய்தர் நீங்கள் பேரண்ட்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆடலாம். 2 பேருமே சேர்த்து ஆட் பண்ண முடியாது. பட் பேரண்ட் ப்ரொடெக்ட் கேரில் வந்து நீங்கள் பேரண்ட்ஸும் ஆட் பண்ணலாம், கிராண்ட் பேரண்ட்ஸும் ஆட் பண்ணலாம். பட் ஓவராலாக வந்து 3 நாமினல்ஸாக நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பேரண்ட்ஸுக்காக பாலிசியை வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும் அந்த மாதிரி விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் உங்களுக்கு கிளியராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எங்களோட கான்டாக்ட் பண்ணி எங்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சம் இன்ஷூர்டு வந்துட்டு தவறுன அப்புறமா குறிப்பாக பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு லம்சமாக ப்ளஸ் இன்கம் வர்றது மாதிரி பிளான் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் தான் இது. ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபீச்சர்ஸ் தேவைப்படுறவங்க வந்து எடுத்துக்கலாம். எஜுகேஷனல் இன்கம் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இந்த பாலிசியில் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை நீங்கள் வாங்கணும்னா எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட குழந்தையோட எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணுற மாதிரி இந்த ஃபீச்சர் உங்களுக்கு வருது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு இண்டிவிஜுவல் தவறுன அப்புறமா அவங்களோட குழந்தை வந்து 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இல்லைன்னா அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு பாலிசி ஆனிவர்சரி, இந்த வருஷம் அவங்களுக்கு டெத் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டெத் ஆனிவர்சரி டேட்டுக்கு இருந்து அவங்களுக்கு இன்கம்மாக வந்து ஒரு செர்டைன் அமௌண்ட் வருஷம் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து 10% ஆஃப் சம் இன்ஷூர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore வச்சுக்கோங்க. 10% அப்படிங்கிறது 10 லட்ச ரூபாய். அது வந்து ஒரு வருஷமாக அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு போயிடும்.
இந்த 10 lakh ரூபி அப்படிங்கிறத மேக்ஸிமம் எதர் அவங்க 2 crore பாலிசி வச்சுருக்காங்க அப்படின்னா கூடியும் அவங்களுக்கு வந்து அந்த 10% அப்படிங்கிறது மேக்ஸிமம் கேப் வந்து 10 lakh தான். அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க வருஷம் வருஷம். ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது மொத்த 2 crore எப்போ வரும் அப்படின்னு. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்க 65 வயசு வரைக்கும் நீங்கள் பாலிசி எடுத்துருப்பாங்கல்ல, அந்த 65 வயசு வரைக்கும் இந்த இன்கம் மாதிரியே 10% ஆஃப் சம் இன்ஷோர்ட் இல்லைன்னா மேக்ஸிமம் 10 lakhs வந்து இன்கமாக கொடுத்துட்டு அட் த எண்ட் ஏதாச்சும் அவங்களுக்கு மீதியாக இருந்ததுன்னா அந்த ஓவரால் சம் அஷோர்டில் அதை வந்து லம்சமாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் இந்த எஜுகேஷனல் இன்கம் பெனிஃபிட் ஒர்க் ஆகுது. தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் வருது. இந்த வேவர் ஆஃப் ப்ரீமியம் வந்து 3 வெரைட்டியில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆன் கிரிட்டிக்கல் இல்னஸ், வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆன் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி, வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆன் ஹஸ்பண்ட்ஸ் டெத். ஸோ இது 3 விதமாக ஒர்க் ஆகும். பட் ப்ரீமியம்ஸ் வந்து வேவ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் அதுக்கு மேலே கட்ட தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும். இது வந்து லிஸ்ட் ஆஃப் சர்டன் கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்குது. இப்போ பாலிசி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் மேனேஜர்கிட்ட டீட்டெயில்டாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டு பாலிசி எடுத்துக்கோங்க தேவைப்படுறவங்க. அண்ட் வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆன் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி வந்து டோட்டல் டிசபிலிட்டி என்ன, பெர்மனன்ட் டிசபிலிட்டி என்ன, பார்ஷியல் டிசபிலிட்டினா என்ன அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். 3வது வந்து ஹஸ்பண்ட்ஸ் டெத். ஸோ இது வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவல் விமன் பாலிசி எடுக்கிறாங்க, அவங்களோட ஹஸ்பண்டோட ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் வரும்போது அவங்களோட ப்ரீமியம்ஸ் வந்து வேவ் ஆகும். அதுக்கும் சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது, புரிஞ்சு தேவைப்படுவங்க எடுத்துக்கலாம். இந்த 3 வேவர் ஆஃப் ப்ரீமியம்ஸுக்குமே எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ப்ரீமியம் பிரேக் வந்து இன்பில்ட்டான ஒரு ஃபீச்சர் இந்த பாலிசியில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு 5 years ஒரு இண்டிவிஜுவல் வந்து ரெனியூ பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ப்ரீமியம் பிரேக் ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 30 days ரெனியூவலுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் போட்டு ஓகே பண்ண அப்புறமா அவங்க அந்த பண்ணிக்கலாம். 12 months ப்ரீமியம் கட்டாமல் இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் இயர் ரெனியூ பண்ணும்போது சேர்த்து அந்த ப்ரீமியத்தை கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் பிரேக்குக்கும் ஒரு ப்ரீமியம் பிரேக்குக்கும் இன்னொரு பிரேக்குக்கும் இன்பிட்வீன் 5 years வந்து ஒரு கேப் இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக நான் பார்க்குறேன். விமனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ரெக்னென்சி டியூரிங் ப்ரெக்னென்சி பீரியட் இல்லைனா அவங்க வந்து டெலிவரி ஆன அப்புறம் 6 months இந்த பீரியடுக்கு உள்ளாடி அவங்க வந்து ஒரு பெர்மிஷன் போட்டு இந்த ரெனியூவல் டைம் ப்ரீமியம் பிரேக் எடுக்க முடியும். அந்த மாதிரி ப்ரீமியம் பிரேக் எடுக்கும்போது 12 months அவங்க ப்ரீமியம் கட்ட தேவையில்லை. அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ரீமியம் பிரேக்குக்கும் இன்னொரு ப்ரீமியம் பிரேக்குக்கும் 2 year கேப் இருக்கணும். அண்ட் விமனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்பௌஸு ஹஸ்பண்ட் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்டு வருது அப்படின்னா, டெத் வருதுன்னா அந்த டைம்லேயும் வந்து அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் 6 monthsக்கு உள்ளாடி அவங்க வந்து ரெனியூவல் டைமில் 30 days முன்னாடி சொல்லி அவங்க பெர்மிஷன் எடுத்துக்கிட்டு இந்த ப்ரீமியம் பிரேக் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரீமியம் பிரேக்கை பொறுத்த வரைக்கும். இது பேஸ் பாலிசி, எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் எதுவும் பே தேவை பண்ணல, நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இந்த பாலிசியில் ப்ரீமியம் பே பண்ணுறதுக்கான ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 6 months to 1 year, 1 year to quarterly, monthly அந்த மாதிரி நீங்கள் ரெனியூவல் டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ரெகுலர் பேயில் இருக்கிறீங்க, உங்களுக்கு லிமிட்டட் பேயில் கன்வெர்ட் பண்ணோன்னா அந்த ஆப்ஷனுமே இவங்க கொடுக்குறாங்க. அண்ட் பாலிசியோட மெச்சூரிட்டி ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70 years வரைக்கும் பாலிசி வச்சுருக்கீங்க, பாலிசி மெச்சூர் ஆக போகுது, அப்போது இல்லை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் இந்த பாலிசி நீங்கள் பண்ண முடியும். பட் இதெல்லாம் சப்ஜெக்டட் டு அண்டர் ரைட்டிங் டீம் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ பாலிசி பர்ச்சேஸ் பண்ணும்போது டீட்டெயில்டாக ரிலேஷன்ஷிப் மேனேஜர்கிட்ட புரிஞ்சுக்கிட்டு பாலிசி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மினிமம் அண்ட் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 years கம்ப்ளீட் பண்ணால் இந்த பாலிசிக்குள்ளே வரலாம். மேக்ஸிமம் 65 age வரைக்கும் இந்த பாலிசிக்குள்ளே என்ட்ரி ஆகிக்கலாம். 65 ageக்கு மேலே இந்த பாலிசிக்குள்ளே என்ட்ரி ஆகவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆன அப்புறம் 85வது வயசு வரைக்கும் நீங்கள் பாலிசி கவர் வச்சுக்கலாம். 85 வயசுக்கு மேலே பாலிசி கவர் கொடுக்க மாட்டான்றாங்க. ப்ரீமியம் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் பே இருக்குது, லிமிட்டட் பே இருக்குது. யாருக்கு எந்த மாதிரி தேவை இருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியில் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ரைடர், ரெண்டாவதா ஹெல்த் ப்ளஸ் ரைடர், அதில் வந்து காம்ப்ரஹென்சிவ் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர், கேன்சர் கவர் கொடுக்குறாங்க. மூணாவதா லிவ் வெல் ரைடர், இதில் வந்து உங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத் கவர், பர்சனல் ஆக்சிடென்டல் கவர், பாலிசி கண்டினியூன்ஸ் கவர் அண்ட் டெய்லி ஹாஸ்பிட்டல் கேஷ்க்கான கவர், சர்ஜிக்கல் கேர் கவர் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணி எடுக்க வேண்டிய ரைடர்ஸ். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட கன்சல்டிங் டீம் கிட்ட தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க. ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் HDFC கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீம் ப்ளஸில் நம்ம 4 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். 1 crore கவரில் சேலரிட் பர்சன், சென்னை பின்கோடுக்கு கவர் வந்து டில் த ஏஜ் ஆஃப் 70, ப்ரீமியம் பேமெண்ட் வந்து ரெகுலர் பே, நான் ஸ்மோக்கர். ஸோ இதில் வந்து ஏஜ் ஆஃப் 25ல் ப்ரீமியம், 35ல் ப்ரீமியம், 45ல் ப்ரீமியம், 55ல் ப்ரீமியம். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து சேலரிக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது எந்த மாதிரி ப்ரீமியம்ஸ் இருக்குது, செகண்ட் இயர் ப்ரீமியம் எந்த மாதிரி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும். ப்ரீமியம்ஸ் கண்டிப்பாக இதோட காம்படிட்டர்ஸ் மேட்ச் லைஃப் நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து கம்பேரிட்டிவ்லி
கொஞ்சம் ஸ்லைட்லி ப்ரைஸ்டாக தான் இருக்கிறாங்க. பட் இந்த கம்பெனியோட கம்ப்ளைண்ட் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அதோட பிராண்ட் வேல்யூ சர்வீஸ் வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் லைஃப் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.